யாருக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கும் ஆவணங்களில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதனை இப்போது பார்க்கலாம். ஒரு பாகத்திற்கான மொத்த வாக்காளர்களில் 85% பேருக்கு பணப்பட்டுவாடா செய்வது இலக்கு. ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தமுள்ள 7 வார்டுகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு பொறுப்புகள் பிரித்து தரப்பட்டுள்ளன. அதன்படி அமைச்சர் ஒருவருக்கு 42 பாகங்கள் வரை ஒதுக்கப்பட்டு அந்த வாக்காளர்களுக்கான பணம் பிரித்து தரப்பட்டிருப்பது ஆவணம் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பொறுப்பிலும் 38 பாகங்களில் 39,050 வாக்காளர்களில் 85%-மான 33,193 பேருக்கு 13,27,72,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு 13,13,20,000 அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு 12,83,68,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் தங்கமணிக்கு 12,67,32,000, அமைச்சர் வேலுமணிக்கு அதிகபட்சமாக 14,91,64,000 ஒதுக்கப்பட்டிருப்பது ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் ஜெயக்குமாரிடம் 11,68,76,000, அதிமுக அம்மா அணி தஞ்சை மாவட்ட செயலாளர் வைத்தியலிங்கத்திற்கு 11,13,48,000 ஒதுக்கப்பட்டிருப்பது ஆவணத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தமுள்ள 256 பாகங்களில் மொத்தமுள்ள 2,63,696 வாக்காளர்களில் 85%-மான 2,24,145 பேருக்கு தலா 4,000 என்ற கணக்கில் மொத்தம் 89,65,80,000 என ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆவணத்தின் எந்த இடத்திலும் ரூபாய் என்ற சொல் இடம்பெறவில்லை.